இந்த காலவேளையில கர்த்தரை ஆராதிக்க வந்திருக்கிறவங்க யாவருக்கும் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்பான வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். 8 மாதங்களை கடந்து 9வது மாதத்திலே வந்திருக்கிறோம். கர்த்தர் இந்த மாதத்திலே நல்ல வாக்குத்தத்தங்களை தேவன் கொடுத்திருக்கிறார். என்னுடைய செய்தியின் தலைப்பு இந்த நாளிலே நியாயாதிபதியாய் இருக்கிறார். நியாயாதிபதி, அதான் சப்ஜெக்ட். தேவன் நமக்கு நியாயாதிபதியாய் இருக்கிறார். நியாயம் தீர்க்கிற தேவன் என்ற தலைப்பிலே உங்களோடு கூட கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நியாயாதிபதி என்ற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அவர் நீதி உள்ள நியாயாதிபதியாய் இருக்கிறார். அவருடைய நியாய தீர்ப்புகள் அருமையான சரியாக இருக்கும். அது ஒரு காலம் மாறாது. வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்தால் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே இருந்து துவங்கும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய நியாய தீர்ப்பு முதலாவது எங்கே துவங்கினது என்று நீங்கள் வேதத்திலே பார்த்தால், ஏதேன் தோட்டத்திலே ஆதாம் ஏவாள் தேவனுடைய நியாய தீர்ப்புக்குள்ளாய் மாறி போனார்கள். அவர்கள் செய்த ஒரு பாவம் அவர்களை நியாய தீர்ப்புக்குள்ளே தள்ளிவிட்டது. கீழ்ப்படியாத பாவம் அவர்களை நியாய தீர்ப்பிலே தள்ளிவிட்டது. அருமையானவர்களை, ஏதேன் தோற்றத்தை விட்டு அவர்கள் விரட்டப்பட்டார்கள். தேவ சமூகத்தை விட்டு விலகி போனார்கள். தேவனும் அவர்களும் தூரமான அருமையான இடத்தை இடைவெளியாக போய்விட்டது. ஏதேன் தோட்டம் அருமையான தேவனுடைய பிள்ளைகளே இன்றைக்கும் ஈராக்கில் இருக்கிறது. அந்த லாரி ஓட்டி கொண்டு போன ஒருவர் சொன்னார், நான் ஏதேன் தோட்டத்தை பார்த்திருக்கிறேன், அங்கே அந்த போர்டு பார்த்தேன், ஏதேன் தோட்டம் என்ற அரபு மொழியில அந்த போர்டு போடப்பட்டிருக்கிறது என்று சொன்னார். தேவனுடைய பிள்ளைகளே, அடுத்த நியாய தீர்ப்பு யாருக்கு வந்தது என்று புதிய ஏற்பாட்டிலே பார்த்தால் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் மேலே நியாய தீர்ப்பு வந்தது. இது புது ரெவலேஷன் மாதிரி தான் இருக்குல்ல. என்னடா பாஸ்டர் இயேசுநாதருக்கு மேல நியாய தீர்ப்பு வந்துன்னு பேசுறாரு. நாம் நேசிக்கிற, நாம் ஆராதிக்கிற, நாம் பின்பற்றின நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவுக்கு கல்வாரி சிலுவையிலே நியாய தீர்ப்பு உண்டாயிற்று. அப்படியே வச்சுக்கிடுங்க. இது உங்களுக்கு கொஞ்சம் கலக்கமா தான் இருக்கும். முடியல நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆண்டவர் நியாயம் தீர்க்கிற தேவனாய் இருக்கிறார். அவர் அருமையான அவருடைய நியாய தீர்ப்பை நீங்கள் வேதத்திலே வாசித்துக் கொண்டே வந்தால், சோதோம் குமாரா பட்டணத்தை கர்த்தர் நியாயம் தீர்த்தார். அந்த ஜனங்களுடைய பாவம் அக்கிரமம் பெரியதாயிருந்தது. நோவாவின் நாட்களிலே தேசத்தின் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. 120 வருஷம் பிரசங்கம் பண்ணாயா? ஒருத்தம் கூட அவன் பிரசங்கத்தை கேட்கல. ஒருத்தம் கூட ரட்சிக்கப்படலையா? மழை வருகிறது. அந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், தேசத்தின் மேல் மழை வருகிறது. மக்களே மனம் திரும்புங்கள். வேதம் எழுதியிருக்கிறது, அவனை ஜனங்கள் பரியாசம் பண்ணினார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அந்த நாட்களிலே ஒரு பெரிய நியாய தீர்ப்பு தேசத்தின் மேல் வந்தது. இந்த தேசத்தின் மேலும் நியாய தீர்ப்பு இருக்கிறது. லோத்தின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நடக்கும். நோவாவின் நாட்களிலே நடந்தது போல மனுஷகுமாரன் வருகிற நாட்களிலும் நடக்கும். ஜனங்கள் புசித்து குடித்து பெண் கொண்டு பெண் கொடுத்து தேவனை மறந்து ஜீவிக்கிறார்கள். தேவனை விட்டு விலகி ஜீவிக்கிறார்கள். ஒரு குளிர்ந்த நிலைமையிலே சபை இருக்கிறது. ஒரு வெதுவெதுப்பான நிலைமையிலே விசுவாசிகள் இருக்கிறார்கள். சரி, போனா இந்த வாரம் போனா போலாம், இல்லைன்னா விட்டுருவோம். ஒரு அருமையான கர்த்தர் அவர்களுக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம். நான் பூமிக்குரிய நன்மைகளை மேன்மையாய் பேசவில்லை. நான் ஆவிக்குரிய நன்மைகளை மேன்மையாய் பேசுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு ரட்சிப்பை தந்திருக்கிறார். தேவன் உங்களுக்கு அபிஷேகம் தந்திருக்கிறார்.
தேவன் உங்களுக்கு கிருபை கொடுத்திருக்கிறார். தேவன் உங்களுக்காக 2000 வருஷமாய் ஒரு வீட்டை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். நித்தியமாய் இயேசுவோடு கூட வாழ்கிற அந்த மகிமையான பாக்கியத்தை கர்த்தர் உனக்கென்று வைத்திருக்கிறார். அது எப்படி நீங்க ஆடுவீங்க, எப்படி பாடுவீங்க, எப்படி குதிப்பீங்க, உங்க விசுவாசம் எப்படி இருக்கும், உங்க நம்பிக்கை எப்படி இருக்கும், உங்க ஆராதனை எப்படி இருக்கும், ஏமா இப்படி கடை சத்தம் போடுற? சத்தம் போடாம இருக்க முடியாதுயா. அவ்வளவு நன்மையை கர்த்தர் செய்திருக்கிறார். இந்த மகா பெரிய ரட்சிப்பண்டைக்கு கர்த்தர் நம்மை நடத்தி இருக்கிறார். ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் விலகி போனார். அவனை கழுதைய மேய்க்க போனவனை ஆண்டவர் தெரிஞ்சு அவனை இஸ்ரவேலுக்கு ராஜாவாய் மாற்றினார். அபிஷேகம் பண்ணப்பட்டவனை துரத்தி கொண்டு போகிறான். நீங்க அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க நீங்க துரத்துனீங்கன்னா உங்களை விட்டு அபிஷேகம் போயிடும், உங்களை விட்டு கிருபை போயிடும். ஆண்டவர் எத்தனையோ முறை எச்சரித்தார். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் கேட்கிறான், தாவீது அவன் அபிஷேகத்தை ரொம்ப கனப்படுத்துவான். ஒருத்தன் சொன்னான், சவுலை நான் தான் கொன்னேன்னு சொல்லி சொல்றான் பாருங்க, அபிஷேகம் பண்ணப்பட்டவன் மேல கையை போட்டு அவனை கொல்லுங்கிறான். சரி, நாம் இந்த பகுதிக்கு வருவோம். சவுலை விட்டு கர்த்தருடைய ஆவியானவர் போய்விட்டார். நியாய தீர்ப்பு அவனுக்கு அவன் பையனுக்கு ஒரே நாள் அவர் 2 பேரும் மரிச்சு போனாங்க. நிறைய மரணத்துக்கு காரணம், விசுவாசிகளுடைய ஊழியக்காரனுடைய மரணத்துக்கு காரணம் நியாய தீர்ப்பு தான் காரணம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லாதீங்க பிரதர், நான் சொல்ல ரொம்ப கஷ்டமான வார்த்தையை சொல்றேன். ஏன்னா இந்த சபையில் இப்படி பேசுறாங்கன்னு நினைப்போம். ரொம்ப சிந்திக்கிற காரியம். புதிய ஏற்பாடு சபை அப்போஸ்தலரால் நடத்தப்படுகிற சபை அனனியாவும் சப்புராலும் செத்து போனாங்க. கர்த்தருடைய பங்கை வஞ்சித்ததுனால அவன் கேட்கிறான், நீ விட்டது இவ்வளவுதானான்னு கேட்கிறான். ஆமா, 2 பேரும் சேர்ந்து ஒரே நேரத்தில் இருக்கிறாங்க. இருதயம் ஒன்னா இருக்கு, சாவுங்கன்னு சொல்லி 2 பேரும் செத்து போயிட்டான். யூதாஸ் 3 வருஷ ஊழியத்தில் இருந்தான், 4 கொண்டு செத்து போனான். 3 வருஷம் லாசர் உயிரோடு கூட எழும்புல கண்ணால பார்த்தான். வாலிபன் பாடையிலிருந்து எழும்புன பார்த்தான். குருடன் பார்வையடைந்ததை பார்த்தான். சப்பாடி நடந்ததை பார்த்தான். ஊமை பேசினதை பார்த்தான். அருமையான பலத்த அற்புதங்களை அவன் தன் கண்களினாலே பார்த்து, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை அவனுக்கு 30 வெள்ளிக்காசு மேன்மையாய் தெரிந்தபடினாலே அவன் மேல தேவனுடைய நியாய தீர்ப்பு வெளிப்பட்டது. வேத புத்தகத்திலே சிம்சோன் அவனை போல அபிஷேகம் பெற்றவன், அவனை போல ஒரு பராக்கிரமசாலியை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின புத்தகங்களை நீங்க பார்க்க முடியாது. அவன் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கின போது அவன் செய்த கிரியைகள் பயங்கரமாயிருந்தது. அவனை கண்டு பெலிஸ்தியனுடைய போர் வீரர்கள் ராட்சதர்கள் பயந்தார்கள். அவனை கண்டு இஸ்ரவேலர்கள் நடுங்கினார்கள். ஆனால் அவன் மேலே நியாய தீர்ப்பு வந்தது, தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. கண்கள் பிடுங்கப்பட்டான், அருமையான கையில விலங்கு மாட்டப்பட்டான், வீட்டில மாவரைத்துக் கொண்டிருக்கிறான். யோசித்து பாருங்கள், பராக்கிரமசாலி. ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு அவன் மேலே வந்தது. ஒரு பெரிய பட்டியல இருக்கிறது. கர்த்தருடைய நியாய தீர்ப்பை சந்தித்த வசனம் சொல்லுகிறது, இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் தேவனுடைய நியாய தீர்ப்பு வந்தது. அவர்கள் தேவனை ஆராதிக்கிறவர்கள் தான், தேவனை தேடுகிறவர்கள் தான். அவர்களுக்கு வசனம் நல்லா தெரியும். ஆனா என்ன பண்ணாங்கன்னா, செழிப்பு வரும்போது தேவனை மறந்து போனார்கள், ஆசீர்வாதம் வரும்போது மறந்து போனார்கள். நல்ல வசதி, வீடு, காரு வசதி, அருமையான நல்ல வேலை, நல்ல பதவி, நிறைய பணம், இதெல்லாம் அவருடைய இருதயங்களை கொழுக்க வைத்து தேவனை விட்டு விலகி போனார்கள். நான் எத்தனையோ பேரை பார்த்திருக்கிற இந்த ஊழியத்தில்
தேவனை விட்டு விலகி போன ஊழியக்காரன், தேவனை விட்டு ஊழியக்காரன். செஞ்சி பக்கம் நினைக்கிறேன், ஒரு ஊழியக்காரர் சர்ச்சிலே தூக்கு போட்டு செத்து போயிட்டார். அதெல்லாம் வெளிநாட்டுல இருந்து அவங்களுக்கு நிறைய பணம் வந்துச்சு. அந்த பணத்தில் அவங்க உண்மையா இல்ல, இஷ்டம் போல வாழ்ந்தாங்க. நிறைய பேர், நிறைய ஆண்டவருடைய பிள்ளைகள், ஊழியக்காரர்கள், ஆண்டவர் பட்சபாதம் இல்லாதவராயிருக்கிறார். தேவனுடைய நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே துவங்குகிறது. கர்த்தருடைய சபை நாம் கொஞ்சம் பேரா இருந்தாலும் இது தேவனுடைய சபை. நீ இஷ்டமெல்லாம் பேச முடியாது, இஷ்டமெல்லாம் செயல்பட முடியாது. ஏன்னா சபைக்கு மேல வாக்குத்தத்தம் இருக்குது. என்ன வாக்குத்தத்தம் இருக்குது? பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. ஆண்டவர் சபையில பார்த்தாரு, இவன் ஒன்னும் சரி வருமா, சபையை பாழாக்கிட்டே இருந்தான். ஆண்டவர் பார்த்தாரு, எப்பா நீ பெரிய ஆளா இருக்கலாம், இது முள்ளுன்னு சொன்னார். இந்த முள்ளின் மேல நீ கை வைக்கிறாய், அது உன்னை கீறி பிடுங்கி உன்னை மாற்றிவிடும். அந்த வசனத்தை வாசிக்கலாம். அதற்கு அவன், ஆண்டவரே நீர் யார் என்றார். அதற்கு கர்த்தர், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே. முள்ளிலே உதைக்கிறது உனக்கு கடினமா? கண் தெரியாம போயிட்டாயா? அவனை பிடிச்சிட்டு தாயா அவனை திருப்பி கொண்டு போனாங்க. உன் ஆண்டவர், நீங்க சபை இது கர்த்தருடைய சபை. இதுக்குள்ள நான் ஒரு வேலைக்காரன். நீங்க நல்லா புரிஞ்சுங்க. என்ன ஆண்டவர் எடுக்கணும், இன்னைக்கே குரோ எடுத்துடலாம். ஆண்டவருடைய சபை, நீங்க இன்னும் பேசக்கூடாது. நீங்க அப்படி உங்களுக்கு துக்கமான சம்பவங்கள் இருந்தால் நீங்கள் ஆண்டவரை நோக்கிதான் செபிக்க வேண்டும். இல்லாவிட்டால் நியாய தீர்ப்பு உண்டாகும். நிறைய சம்பவங்கள் என் மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கிறது. எல்லாவற்றை நான் பேச விரும்பவில்லை. எல்லாவற்றை நான் பேச நான் விரும்பினால் நிறைய பேருடைய இருதயம் துக்கப்படும். ஆண்டவருடைய சபை இரத்தத்தினாலே கழுவப்பட்ட சபை, அருமையான ஜீவனை கொடுத்த சபை, அருமையான தேவன் இதற்காகவே அருமையான உடைந்து போன சபையை, அருமையான நசுக்கப்பட்ட ஏதேனிலே நசுக்கப்பட்ட சபையை, புறக்கணிக்கப்பட்டு அருமையான நியாய தீர்ப்பை உண்டு பண்ணின அந்த சபையினுடைய அந்த பாவத்தின் நியாய தீர்ப்பை அவரே சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, நான் இனிதான் செய்திக்கு போறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, பெல்ஷாசார் என்ற மன்னனை குறித்து நான் பேச போகிறேன். பாபிலோனை அநேகர் ஆண்டார்கள். அதிலே ஒருவன் பெல்ஷாசார். தரிவு ஆண்டான், நெபுகாத் நேச்சர் ஆண்டான். அருமையான இந்த பாபிலோன் இன்றைக்கு எங்கே இருக்கிறது என்றால் ஈராக் தான். இன்றைக்கு காண்கிற ஈராக் தான் அந்த நாட்களிலே பாபிலோனாக இருந்தது. இந்த பாபிலோனை பெல்ஷாசார் ஆண்ட போது இவன் செய்த தவறுகளும் இவன் மேலே வந்த நியாய தீர்ப்பையும் நாம் வேதத்தின் அடிப்படையிலே ஆராயலாம். தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 24, 25 இருந்து வாசிக்கலாம். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே தெக்கேல் மெனே மெனே தெக்கேல் உப்பார்சின் என்பதே. உப்பாசி என்பதே. இந்த சம்பவம் நடக்கிறதை நீங்கள் வேதத்திலே வாசிக்கலாம். இது எப்பொழுது நடக்கிறது? பெல்ஷாசார் அவன் அதே தானியேலின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். பெல்ஷாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்ஷாத்சார் திராட்சரசத்தை ருசித்துக் கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும்
அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். அவர்கள் திராட்சரசம் குடித்து பொன்னும் வெள்ளியும் வெண்கலமும் இரும்பும் மரமும் கல்லுமாகிய தேவர்களை புகழ்ந்தார்கள். அந்நேரத்திலே மனுஷ கைவிரல்கள் தோன்றி, அப்பொழுது மனுஷ கைவிரல் தோன்றி விளக்குக்கு எதிராக ராஜ அரமனையின் சாந்து பூசப்பட்ட சுவரிலே எழுதிற்று. சாந்து பூசப்பட்ட சுவரிலே ஒரு மனுஷனுடைய கையெழுத்தை இந்த பெல்ஷாத்சார் குடித்துக் கொண்டிருக்கும் போது பார்க்கிறான். எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். எழுதின அந்த கையுறுப்பை ராஜா கண்டான். அப்பொழுது ராஜாவின் முகம் வேறுபட்டது. அவனுடைய நினைவுகள் அவனை கலங்க பண்ணினது. அவனுடைய இடுப்பின் கட்டுகள் தளர்ந்தது. அவனுடைய முழங்கால்கள் ஒன்றோடொன்று மோதிக்கொண்டது. ராஜா உரத்த சத்தமிட்டு, ஐயோ இடுப்பு கலண்டு போயிட்டியா, துக்கம் நிறைஞ்சிட்டாயா, பிரபுக்கள் எல்லாம் பார்த்து பயப்படுறாயா, இதுவரையில் இப்படி நடந்ததில்லையே, இதுவரையில் இப்படி சம்பவித்ததில்லையே, வானம் வெடிச்சு மழை பெய்தாயா, காலிப்பட்டுக்கிறீங்களா? இமயமலை பகுதியில உத்தரகாண்ட் பகுதிகள் எல்லாம் வானம் வெடிச்சு மழை அப்படியே பெய்கிறதாம். இதுதான் நோவாவின் நாட்களிலே பெய்தது. அருமையான பட்டணங்களும் கிராமங்களும் மண்ணுக்குள்ளே புதைந்து போனது. கேரளாவிலே அப்படிதான் நடந்தது. தேவனுடைய பிள்ளையே, நீங்கள் கேள்விப்படாததை கேள்விப்படுகிறீர்கள், நீங்கள் பார்க்காததை பார்க்கிறீர்கள். இது எல்லாம் தேசத்தின் மேல் தேவனுக்கு வழக்கு இருக்கிறது. தேசத்தின் ஜனங்கள் தேவனை அருமையான தூரமாய் போய்கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் இந்த பட்டணத்தை, கர்த்தர் இந்த தேசத்தை, கர்த்தர் இந்த உலகத்தை நியாயம் தீர்க்க நியாயாதிபதியாய் இறங்கியிருக்கிறார். ஒரு தீர்க்க தரிசனமான செய்தியை தான் இந்த காலவேளையில நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அலறுகிறான், மந்திரவாதிகளை வர சொல்லுகிறான், குறி சொல்லுகிறவனை வர சொல்லுகிறான், ஜோசியக்காரனை வர சொல்லுகிறான், ஞானிகளை வர சொல்லுகிறான். அந்த செவரிலே எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையையும் வாசித்து அதனுடைய பொருளை நீங்கள் அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகிறான். யாராலையும் முடியல. அப்பதான் ஒருத்தன் சொல்றான், உங்க அப்பா தரிசனம் கண்ட போது, ஏன்னா இந்த அப்போ கண்டபோது தானியன் ஒருத்தர் தான், அவன் தேவருடைய ஆவியை பெற்றிருக்கிறான், அவன் உங்களுக்கு நீ கண்ட சொப்பனத்தை சொல்லுகிறவன், சொப்பனத்துக்கு வழக்கம் சொல்லுகிறவன், நீ இப்ப இந்த எழுத்து அவன் சாதாரணமா சொல்லிடுவான்னு சொல்றான். அவன் சொன்ன அந்த ராத்திரியில அவன் கொலை செய்யப்பட்டான். அவங்க தகப்பன் தான் எருசலேம் ஆலயத்தை போய் டச் பண்ணாயா? எருசலேம் ஆலயத்தை டச் பண்ணலாமா? கர்த்தருடைய மகிமை இறங்கின இடம், கர்த்தருடைய பிரசன்னம் இறங்கின இடம், தேவ ஜனங்கள் ஆராதிக்கிற இடம், தேவ ஜனங்கள் அருமையான தேவனை துதிக்கிற இடம். அங்கிருந்து இங்க பாத்திரமா இல்ல, வெள்ளி பாத்திரம், பொன் பாத்திரம் எல்லாத்தையும் எடுத்து அவங்க அப்பா இதெல்லாம் செய்யல. நெபுகாத்நேச்சர் என்ன பண்ணான்னா அதை பண்டகச்சாலை வச்சான். இவன் மகன் மறுபடி பாபிலோனை ஆளுகிற இரண்டாவது மன்னன் இவன் என்ன பண்ணான்னா தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து அருமையான குடித்து வெறித்து அவர்கள் தேவனை இவன் துதிக்கிறான். ஆண்டவருக்கு முன்னாடி யாரையா நிக்க முடியும்? தாகூன் கொண்டு வந்து தேவனுடைய பெட்டியை வச்சாங்கய்யா. காலையில பார்த்தா தாகூன் சில விழுந்து கிடக்குது, கால் உடைஞ்சு கிடக்குது, தலை உடைஞ்சு கிடக்குது. அதனால இந்நாள் வரையிலும் தாகூனை வழிபடுகிறவர்கள் நேர போக மாட்டாங்க. நீங்க கோயிலாம் போய் பாத்தீங்களா? நான் அதான் நினைப்பேன், இந்து கோயிலாம் போகும்போது இப்படிதான் கும்பிடணும், இப்படிதான் அந்த பாதைக்கு யாரும் போக முடியாது. இப்படிதான் அங்கேயும் ஒரு கூட்டம் இப்படிதான் நின்று கும்பிட்டு இருக்கோம், இங்கேயும் ஒரு கூட்டம் இப்படி. நான் அப்பதான் நினைப்பேன், தேவனுடைய பெட்டி ஒரு நாள் விழுந்துச்சு, அதுல இருந்து இவங்க வொர்ஷிப் பண்ற வழியே யாரு அவருக்கு முன்னாடி நிக்க முடியும்? யாரு அவருக்கு முன்னாடி நிக்க முடியும்? எந்த ராட்சிய நிக்க முடியா? மொராஜி தேசா வந்தாரு, அவரு சொன்னாரு கிறிஸ்தவங்கள் எல்லாம் வெளிநாட்டுக்கு அனுப்பணும்னு சொன்னாரு. யாருக்காவது மொராஜி தேசாவை இப்ப தெரியுமா? அவங்க கட்சி சின்னம் தெரியுமா? ஏர் வளவன். ஏர் வளவன்
அந்த ஆட்சி சீக்கிரமாவே இந்தியா விட்டு தொடை தெரியப்பட்டது. அறிஞர் அண்ணா அதே போல பாராளுமன்றத்தில் பேசும்போது சொன்னாராம், கிறிஸ்தவங்க சிறுபான்மையானவங்க, அவங்கள வளர விடக்கூடாதுன்னாராம். இப்ப அண்ணா எழுப்பி பேசினாராம், நீங்க கிறிஸ்தவங்களுக்கு துன்பம் கொடுக்காதீங்க, அவங்க மூட்டை பூச்சி போடணுங்க, நீ மூட்டை பூச்சியை நசுக்குனா அது ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கும், அதனால அவங்களுக்கு விரோதமான ஒரு சட்டமும் சட்டமன்றத்துல நிறைவேற்றாதீங்கன்னு சொல்லிட்டான். இத்தனையும் அவங்க தேவனை அறியாதவங்க, ஆனா அவங்களுக்கு ஒண்ணு தெரியும், அவங்க ஆராதிக்கிற தேவன் வல்லமை உள்ளவர். அவர்கள் ஆராதிக்கிற தேவன் ஜீவன் உள்ளவர். அவர்கள் ஆராதிக்கிற தேவன் பேசுகிறவர். நீ தூங்கும் போது அவர் விழித்துக் கொண்டே இருக்கிறார், உன்னை காக்கிறார், உன்னை நடத்துகிறார், உன் பாதையில உன்னோடு கூட வருகிறார். உன் பிரயாணத்துல ஒரு சமயம் திருச்சி பக்கம் போயிட்டு இருக்கிறேன் கார்ல, இந்த மாதுக்கு பொண்ணு பாக்குறதா நிச்சயம் பண்றதா போறேன். நானும் ஸ்பர்ஜன் பிரதரும் வாடகை வண்டி. அவன் நான் சொன்னேன், நீ இங்க போய்க்காத, அங்க போச்சுட்டு சினிமா பாட்டை போட்டான். சார் இது போட்டாதான் சார் உங்களை நான் கொண்டு விட முடியும். நான் சரிப்பா நீ சினிமா பாட்டா போடு, எதையா போடு, எங்களை கொண்டு விட்டா போதணும். கொஞ்சம் தூரம் போனா ஒரு வீல் கலண்டு போயிட்டே இருக்குது, 3 வீல்ல போயிட்டு இருக்கு வண்டி, அதுவும் பைபாஸ்ல போயிட்டு இருக்கு. எப்படி இருக்குப்பா, நான் திரும்பி பாக்குறேன், ஒரு வீல் பின்னாடி வருது, உருண்டுட்டு வருது. அன்னைக்கு மட்டும் எதிர ஏதாவது வந்துன்னு வச்சுங்க தொலைஞ்சி. நான் கர்த்தர் நம்மை பலமுறை மரணத்திலிருந்து பாதுகாத்திருக்கிறார், பலமுறை மரணத்திலிருந்து தப்பி வைத்திருக்கிறார். பாருங்க பிரதருங்க, அவன் கொஞ்சம் தண்ணி வண்டி போலுக்கு ஓரமா ஒதுக்கி, அதாவது ஒரு பெருசாவே நினைக்கல. ஆனா அவன் ஒண்ணு மட்டும் சொன்னான், சார் வண்டியதான் வந்திருந்தா நீங்க நம்ம எல்லாம் 3 பேர் தொலைஞ்சோம். கர்த்தர் நம்மை பலமுறை பாதுகாத்திருக்கிறார், பலமுறை நம்மை பாதுகாத்திருக்கிறார். ராஜா பார்க்கிறான், அதிலே 3 எழுத்து இருக்கிறது. தானியேல் அந்த எழுத்தை விளக்கின அந்த ராத்திரியில் அவன் கொலை செய்யப்படுகிறான். முதல் அந்த எழுத்தை நான் தியானிக்கலாம், வாசிக்கலாம் மறுபடியும். அப்பொழுது அந்த கையிருப்பு அவரால் அனுப்பப்பட்டு இந்த எழுத்து எழுதப்பட்டது. எழுதப்பட்ட எழுத்து என்னவென்றால் மெனே மெனே மெனே. முதல் வார்த்தை நாம் பார்க்கலாம், மெனே என்ற வார்த்தை. அந்த வார்த்தையின் பொருளே அங்கே இருக்கிறது, வாசிக்கலாம். இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு, தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார், அதற்கு முடிவு உண்டாக்கினார். ஆண்டவர் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு அதற்கு முடிவு உண்டாக்கினார். எந்தெந்த காரியம் உன்னை பெருமையாய் பேச வைக்கிறதோ, எந்தெந்த காரியத்தில் நீ பெருமைப்படுகிறாயோ, எந்தெந்த காரியம் அருமையான பெருமையான எண்ணங்கள் உண்டாகிறதோ, ஒருத்தன் சொன்னா நான் கட்டின பாபிலோன். ஆமா, தானியேலின் புத்தகம் 4:30. இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால், என் மகிமை பிரதாபத்துக்கு, என் மகிமையின் பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரமனையாக, ராஜ்யத்துக்கு அரமனையாக நான் கட்டின மகா பாபிலோன். அவன் சொல்லும் போது கீழே வாசிங்க. இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாரே, அவங்க அப்பா நேபுகாத்நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு. மனுஷர்கள் ஒன்னு சொல்றையா, எவ்வளவு நீ உயர்த்தப்பட்டாலும் பூமியில உன் எண்ணம் எப்படி இருக்கணும் தெரியுமா? இதெல்லாம் கர்த்தர் செய்தார். உலகத்தை ஆண்ட விக்டோரியா மகாராணி வேர்ல்டு ஃபுல்லா அவங்க கண்ட்ரோல்ல இருந்திருக்கு ஒரு காலத்துல. அவங்க இப்பவும் அந்த தேசம், லண்டன் தேசம் அவங்களுக்கு ராஜ மரியாதை கொடுக்குது. அவங்களுக்கு நிறைய சட்டம் இருக்குது, அவங்களுக்கு நிறைய அரசாங்கம் பணம் பண்டு ஒதுக்குது. அந்த அம்மா ஆட்சி செய்யும் போது நாட்டெல்லாம் பிடிச்சி அவங்களுக்கு கிரீடம் வைக்கிறாங்களாம். அப்புறம் ராணுவ முப்படை தளபதி வந்து அவங்க தலையில கிரீடம் வைக்கணும், இவங்க நிக்கணும். அவங்க வைக்கும்போது இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா கையில வாங்கி
சேர்ல அந்த அத்தா உட்கார்ந்து இருக்கிற அந்த சேர்ல வச்சுட்டாங்க. இழுக்கான ஒரு ஜனங்களை அவமதிக்கிற காரியமா. அவனுக்கு அந்த படைத்தலைவனுக்கு எல்லாருக்கும் மூஞ்சி வேற மாதிரி இருக்கு, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்கு. இந்த அம்மா இப்படி பண்ணிட்டாங்களே. மைக்கில் போய் சொன்னாங்களாம், இவ்வளவு பெரிய உலகத்தை என்னால ஆள முடியாது, நீங்க எனக்கு கிரீடம் கொடுக்குறீங்க. இங்க இயேசுநாதர் இருக்கிறாரு, அவர் ராஜாதி ராஜா, அவருக்கு நான் கிரீடத்தை நான் கொடுத்துட்டேன். அப்படி இல்லாம நான் இந்த தேசத்தை ஆள முடியாது. என்ன மாதிரி இருந்தேன் ஐயா. கொஞ்சம் பணம் வந்துட்டுனா இந்த ஃபாரின்ல போய் கொஞ்சம் பணம் வாங்கிட்டா இந்த அம்மா ஹீல்ஸ் போட்டு இப்படி இப்படி நடக்கிறாங்க. அங்க போய் பாருங்க, இங்கெல்லாம் சேலைகள் எல்லாம் கட்டிட்டு வந்திருக்கிறாங்க. அங்க போய் பார்த்தாதான் தெரியும் எங்க இருந்துமா வந்திருக்கிற. கும்பகோணம் பாஸ்டர், அந்த பாஸ்டர் சொன்னார், உங்க ஊர்ல இருந்து வர்றவெல்லாம் 2-3 வாரம் அப்படி வருவான். என்னைக்கு முதல் மாசம் சம்பளம் கையில வந்துச்சோ அதுல இருந்து மாறிடுவோம். ஏன்னா 5 லட்சம் ரூபாய் 7 லட்சம் ரூபாய் இவன் கையில வாங்குறான் மாச சம்பளம். அவன் எப்படி நடப்பான் பாருங்க. எவ்வளவு பணம் வரட்டையா, எவ்வளவு பொருள் வரட்டையா, எவ்வளவு இந்த உலகத்துல மதிப்பு வரட்டையா, எவ்வளவு தூரம் நீ உயர்த்தப்படட்டையா, இது எல்லாம் தேவனால் வந்தது. நான் ஒண்ணு இல்ல. மாமன்னன் அலெக்சாண்டர் சொல்லுகிறான், அது உங்களுக்கு எத்தனையோ முறை சொல்லிட்டேன், அது என்ன ரொம்ப தொட்ட பகுதி. 2 கையை என் பெட்டிக்கு வெளியே போடுங்க. மந்திரி சொன்னாரா, ஐயா உலகத்தே நீ அசைச்ச ஆளு, உமக்கு முன்னாடி யாரும் நிக்க முடியாது. இல்லப்பா, நான் ஒண்ணும் கொண்டு வந்தது இல்லையா, ஒண்ணும் கொண்டு போறது. 2வது கண்டிஷன் சொன்னா, என் பெட்டிய மருத்துவர்கள் தான் சுமக்கணும்னு சொன்னானோ. அது ஏன்னு கேட்டாங்களாம், மரணத்திலிருந்து எந்த மருத்துவனும் நம்மை விடுதலையாக்க முடியாது, அதை மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதுக்காக மருத்துவர்கள் தான் என் பெட்டியை சுமக்கணும். 3வது அவன் போட்ட கண்டிஷன், நான் சம்பாதிச்ச வெள்ளி பொண்ணு வைரம் அது இது எல்லாம் ரோடெல்லாம் விதைச்சு தள்ளிட்டுங்க, உடனே வைக்காதீங்க, மிச்சம் சேனங்க எடுத்துட்டு போட்டு 150 கிலோமீட்டருக்கு மார்ச் பாஸ் யானைப்பட குதிரைப்பட எல்லாம் இருந்துச்சு. 150 கிலோமீட்டர்னா என்ன யோசிச்சு பாருங்க. மெட்ராஸுக்கு அங்கே இருக்கும். அவ்வளவு பெரிய மனுஷன். ஒண்ணு இல்லையா, நீ காண்கிற இந்த வீடோ, நீ காண்கிற இந்த வண்டியோ, நீ காண்கிற இந்த கட்டடமோ எல்லாம் முன்னை விட்டு பிரிந்து போகிற ஒரு நேரம் உண்டு. நான் பொதுவா வெளிநாட்டுக்கு போனா நான் எதையுமே பார்க்க இஷ்டப்பட மாட்டேன். இவங்க எல்லாம் போயிருவாங்க, நான் போக மாட்டேன். நான் எங்க ஊழித்து போ. அவன் சொல்றான், முடியாது, இவருக்கு ஜெபம், பிரேயர், பாட்டு, ஊழியம். நான் எதையும் பார்த்து ஆச்சரியமே பட மாட்டேன். நான் தங்கியிருந்த ஹோட்டல் 24வது மாடி, எல்லாம் காட்டுறாங்க, எல்லாத்தையும் காட்டுறாங்க, எல்லாம் ஃபுல் கிளாஸ். மெத்தையில படுத்தீங்கன்னா மெத்தை தான் தெரியும், அவங்களுக்கு தெரிய மாட்டோம். கார் அங்க போகும், அவ்வளவு தூரத்துக்கு மேலே போயிடும். 24வது மாடி எங்க கார் நிற்கும். அந்த முழு தேசத்தையும் பார்த்தேன். அப்ப நான் நினைச்சேன், நமக்காக தேவன் உண்டு பண்ணின தேசம் இதை காட்டிலும் மேன்மையா இருக்கும், அருமையா இருக்கும். தேவனுடைய பிள்ளைய, இந்த நாளின் கால வேளை ஆராதனையில இந்த உலகத்துல நீ காண்கிறதெல்லாம் மறைந்து போகும். நிறைய பேர் பாத்தீங்கன்னா வீடு கட்டணும்னு 5 கிலோ கூடிடுவாங்க. சிலர் கல்யாணம் பண்ணவன ஒரு 10 கிலோ கூடிடுவாங்க. இவங்க இந்த 10 கிலோ எப்ப இறங்குன்னு கேட்டீங்கன்னா குழந்தை பிறந்தோன்னு இறங்கிரும். ஏன்னா வீட்டுக்காரர் மாசத்துக்கு ஒரு தடவை தான் பார்க்க முடியும். அது அவன் இதை பார்க்க அவன் இஷ்டப்படல, அவன் வேற ஏதோ பார்த்துட்டு இருக்கிறான். எதுவுமே வராதையா, எதுவுமே வராதையா, எதுவுமே வராதுவான் கூட வருகிறவர் சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவரே, சர்வ வல்லமை உள்ள தேவன் ஒருவரே. அவர் மரண பள்ளத்தாக்கிலே என்னோடு கூட இருக்கிறார். அவர் கோலும் அவர் தடியும் என்னை தேற்றும். ஓ ஹல்லேலூயா. இந்த மனுஷன் தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பாத்திரங்களை எடுத்தான். இது இவனுடைய துணிகரத்தை காட்டுகிறது, இவனுடைய அகங்காரத்தை காட்டுகிறது, இவனுடைய பெருமையை காட்டுகிறது, இவனுடைய அதிகாரத்தின் உச்சத்தை காட்டுகிறது. தேவனுடைய பிள்ளையை கர்த்தர்
அவனை தன் மனுஷ கையுறுப்பை அவன் பார்த்தான். இதுவரையிலும் அவன் பார்க்கவில்லை. அது நியாய தீர்ப்பை உண்டு பண்ணுகிற கையெழுத்து. அருமையான அந்த உறுப்பு சாதாரணமானதல்ல, அது மனிதனுக்கு நியாய தீர்ப்பை உண்டு பண்ணுகிற அருமையான கையெழுத்து. கர்த்தருடைய பட்டியை தொட்டாயா, ஊசா அங்கே செத்து போயிட்டாயா. ஓ சதா ராக்கா பாபா பாபா பாபா. ஆசாரியனை தவிர யாரும் அதை தொடக்கூடாது. தேவனுடைய மனுஷர்கள் பெட்டி விழுந்து அதை ஆண்டவர் பார்த்துக்குவார். நீ போய் ஒன்னும் செய்ய வேண்டாம். நீ ஜெபம் பண்ணு. நீ ஒன்னும் கருத்து சொல்ல வேண்டாம். நீ ஒன்னும் கதை சொல்ல வேண்டாம். ஆரோனை போல் அழைக்கப்பட்டாலே ஒழிய இந்த கனமான ஊழியத்தை ஒருவனும் செய்ய மாட்டான் ஐயா. இந்த நாளின் கால வேளையில வேதம் நீதிமொழியில சாலமன் சொன்ன ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அழிவு வரும் முன் மனுஷனுடைய இருதயம் எருமாப்பாய் இருக்கும், மேன்மைக்கு முன்னானது தாழ்மை. ஆண்டோடைய சமூகத்துல நான் இடையில ரொம்ப நாள் ரொம்ப இந்த இதுல ஃபுல் பீட்ல தாழ்த்தி ஜெபம் பண்ணேன். இந்த நாக்கு ஆண்டவரே துதிக்கிற பாக்கியம் கிடைச்சிருக்கு. வா, இந்த வாழ்க்கை இவ்வளவு வருஷம் ஆண்டவரே நான் எந்த வேலையும் செய்யலப்பா, 47 வருஷம் உடைய ஊழியத்தை செய்யற பாக்கியம் எனக்கு கொடுத்தீரையா, நாம மறக்க மாட்டேயா. நான் ஒன்னும் கேபிள் கிடையாது, நான் அதுக்கு தகுதியானவன் கிடையாதுயா, அதுக்கு நான் ஒன்னும் யோக்கியதை உள்ளவன் அல்லையா. ஆண்டவர் என்னிடத்துல குறைகள் உண்டையா, ஆனா அதையெல்லாம் நீ பார்க்காம எனக்கு இந்த கனமான ஊழியத்தை கொடுத்தீரே, நான் உமக்கு ஸ்தோத்திரம் சொல்றேன்பா. ஆண்டவரே இந்த குரலை நீ மாத்தலையே, அந்த 19 வயசுல நான் போட்ட சத்தம், இந்த சத்தம் இன்னைக்கு அதே சத்தமா இருக்குதே, இந்த சத்தத்தை தந்தீரே. இன்னைக்கு எனக்கு உடம்பு சரியில்லை, மாத்திரை போட்டாலும் வந்திருக்கிற, அங்கேயும் மாத்திரை போடுதா, நீ எப்படி பிரசங்கம் பண்ண டிரான்ஸ்லேட் பண்ணணும் இந்த அம்மாட்ட கேட்டேன், கேட்கலான்னு நினைச்சேன். சரி பாப்போம், முடியலன்னா அந்த அம்மாவை டிரான்ஸ்லேட் பண்ண வச்சிடலாம். ஆண்டவர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார். இந்த பாக்கியம் குடிச்சிரப்பா. இவ்வளவு செய்தி நீங்க எங்கேயுமே நான் கேட்டதில்ல, மேன்மையா சொல்லல. இந்த பாவிக்கு இந்த செய்தி கொடுத்தாரு. போப்பாண்டவர் இந்த செய்தி கிடையாது. போப்பாண்டவர் நீங்கள் பிதா குமாரன் பரிசுத்தாவியிலே உங்களை ஆசீர்வதிக்கிறேன், சண்டை போடாதிருங்கள், ஆராதனையும் முடிஞ்சிடும். நீங்க அந்த சர்ச்சுகள் எல்லாம் போய் பாருங்க, 7 வருஷம் படிச்சுக்கிறான். எங்க சொந்தக்கார ஒரு பையன் படிக்கிறான், நீங்க ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ். நீ எதுக்கு வராட்டும் அக்கா, நீங்க என்னுடைய ஆர்டினேஷன் வந்திருக்கிறான். அவன் +2ல ஃபர்ஸ்ட் கிளாஸ் பாஸ் பண்ணவன், ஃபாதர் படிச்சுக்கிறான் 7 வருஷம். நான் என்ன நினைப்பேன்னா, உங்களுக்கு எல்லாம் கிடைக்காத கிருபையை கர்த்தர் நமக்கு கொடுத்துக்கிட்டாருயா. ஆமென். ஃபாதர் என்ன மாதிரி பாட்டு பாடுறாரு. உலகம் முழுவதும் ஃபாதரை தெரியாதவங்க ஒருத்தருமே கிடையாது. இதுவரையில் அவர் ஒரு செய்தி கொடுத்ததில்லை. ஏன்னா அந்த கிருபை அவருக்கு இல்ல, அந்த கிருபை இல்ல. நிறைய ஃபாதர்ஸ் வந்தாங்க. ஒரு ஃபாதர் வந்தாரு, நம்ம சபைக்கெல்லாம் வந்து பிரசங்கம் பண்ணாரு. ஒரு ஃபாதர் ஒரு சபையை வந்து திறந்தாரு. அவங்க இங்க வந்து நின்னுட்டு இப்படி கையெல்லாம் உயர்த்தி தான் பண்ணுவாங்க. நம்ம கிட்ட வர முடியாது. அவங்க சொல்றாங்க, ஐயா இந்த பெந்தேகோஸ்து ஊழியம் நம்மளால செய்ய முடியாது, நான் அங்கேயே போயிடுறேன்னு போயிட்டாங்க. ஒருத்தர் இங்க போய் அந்த பிஷப் ஹவுஸ்ல அவர் காலையில வந்துட்டாங்க, நான் இனி போன தப்புதான் சொல்லி அவர் அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சிட்டாங்க, செத்து போயிட்டா இருக்கும். எதுக்கா சொல்ல வர்றேன்னா, ஐயா ஒண்ணு இல்லாத நமக்கு கொடுத்த பாக்கியத்துக்கு எவ்வளவு நன்றி சொல்லணும்யா. நான் ஒரு முடிவு எடுத்திருக்கிறேன், இந்த ஜீவன் போகும் வரையில் பிரசங்கம் பண்ணணும். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்த மகா பெரிய பாக்கியம் அருமையான மெனே என்றால் உன் ராஜ்யம் மட்டுப்படுத்தது. நீ எப்போ உனக்கு பெருமை வருதோ அப்பவே நீ அழிஞ்சே போன. எப்போ கர்த்தருடைய ஊழியத்துக்கு எதிர்த்து நிக்கிறையோ அப்பவே உன் குடும்பம் அழிஞ்சு போயிடும். குடும்பம் அழிஞ்சு போயிருயா, பிள்ளைங்க அழிஞ்சு போயிருவாங்கயா. ஏன்னா இது தேவனுடைய பெட்டி. அவன் பெரிய மனுஷன், போயா அவன் கண்ணு தெரியாம இப்ப எழுப்பிட்டு இருக்கிறான். நீ யாருன்னு கேட்கிறான். நீ துன்பப்படுத்துற இயேசு நானேங்கிறார். அவன் அவரைய துன்பப்படுத்தினான், சபையை பாழாக்கினான்.
ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு நிறைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. உனக்கு விரோதமா எழும்புகிற ஆயுதம் வாய்க்கவே வாய்க்காது. உன் பட்சத்தில் 1000 10,000 பேர் விழுந்தாலும் அது உன்னை சேதப்படுத்தாது. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு 3500 வாக்குத்தத்தம் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 3500 வாக்குத்தத்தமும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். நீங்கள் வாக்குத்தத்தத்தின் சந்ததி. உங்களை அருமையான எதிர்க்கிறவன் ஒருவனும் அருமையான நிமிர்ந்து நிற்க முடியாது. ஏனென்றால் உங்கள் சிரசின் மேல், உங்கள் குடும்பத்தின் மேல், உங்கள் பிள்ளைகள் மேல் கர்த்தருடைய வாக்குத்தத்தம் இருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை மீறிதான் உன்னை எதையாவது செய்ய முடியும். செய்ய முடியாது. ஆனா கொஞ்சம் துக்கம் வரும், வேதனை வரும், அழுக வரும், கொஞ்சம் புலம்புவோம், கொஞ்சம் என்னெல்லாமோ சொல்லிடுவோம் சில சமயத்துல. ஆனா ஆண்டவர் உன்னை எழுப்புவார். நீதியின் கரம், அவன் விழுந்தாலும், அவன் வியாதியா இருந்தாலும் அந்த நீதியின் கரம் அவனை தூக்கிவிடும். அவனை தூக்கிவிடும். ராஜ்யம் உன்னை விட்டு போயிட்டு சபையை பார்த்து சொல்றாரு, ஆதியிலிருந்து அன்பை விட்டாய் என்று உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு. நீ அனலும் இல்லை, குளிரும் இல்லை, வெதுவெதுப்பா இருக்கிறாய், உன்னை நான் வாந்தி பண்ணி போடுவேன் என்று சொல்கிறார். ரட்சிப்பை நிறைய பேர் இழந்து போயிட்டாங்க தெரியுமா உங்களுக்கு? அபிஷேகத்தை இழந்து போயிட்டாங்க, கிருபை இழந்து போயிட்டாங்க. ஆனா பாட்டு பாடுறாங்க, ஜெபம் பண்றாங்க, ஒரு 4-5 அந்நிய பாஷை பேசுறாங்க. பாஸ்டர் ராஜாமணி சபையை பற்றி பேசும்போது இந்த செய்தியை பேசினா எனக்கே ஒரு மாதிரி தூக்கி வாரி போட்டு. 30 வருஷமா சபைக்கு வரான், ஆனா அவன் ரட்சிப்பை இழந்து என்னைக்கே இழந்துட்டாங்கிறார். 30-20 வருஷம் சபைக்கு வரான், அவன் ரட்சிப்பை என்னைக்கு இழந்துட்டான், அவன் அபிஷேகத்தை என்னைக்கு இழந்துட்டான், அவன் கிருபை என்னைக்கு இழந்துட்டான். பாட்டு பாடுறான், ஜெபம் பண்றானே தவிர அவனுக்குள்ள ஒரு பெருமையின் ஆவி இருக்கிறது, பெருமையின் சுந்தை இருக்கிறது. என்னால எல்லாம் செய்ய முடியும் என்ற எண்ணம் இருக்கிறது. நான் என் அருமையான என்னாலே எல்லாம் முடியும் என்ற உணர்வோடு கூட இருந்தால் உன் ராஜ்யம் உன்னை விட்டு பிரிக்கப்படும். உன்மேல் இருக்கிற கிருபை பிரிக்கப்படும். நான் ஒன்றுமில்லை, நான் ஒன்றுமில்லை, அவர் பெருகவும் நான் சிறுகவும். அவன் சொல்றாயா, அவருடைய பாதரட்சையினுடைய அந்த வாரை கூட நான் எடுப்பதற்கு பாத்திரவான் அல்ல. ஆனால் அவனை குறித்த வேதம் கொடுக்கிற தீர்க்க தரிசனம் என்னவென்றால், ஸ்திரீகளுக்குள்ளே அவனை போல அருமையான யோவான் சானகனை இந்த வசனத்தை வாசிக்கலாம், அவனை போல பெரியவன் ஒருவனும் இல்லை என்ற தீர்க்க தரிசனம் உடையவன். ஆனால் அவன் இயேசு வரும்போது, ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது அவன் சொல்லுகிற வார்த்தை பார்க்கலாம், ஆண்டவரே உம்முடைய பாதரட்சையின் வாரை கலட்டுவதற்கு கூட நான் பாத்திரவான் அல்ல. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களில் யோவான் ஸ்நானனை பார்க்கிலும் பெரியவன் ஒருவனும் எழும்பினதில்லை. ஆகிலும் பரலோக ராஜ்யத்தில் சிறியவனாய் இருக்கிறவன் அவனிலும் பெரியவனாய் இருக்கிறான். நீ எப்போதும் ஒரு தாழ்மை இருக்கட்டும். திட்டினாங்களா ஸ்தோத்திரம், சொன்னாங்களா ஸ்தோத்திரம். அது எனக்குமே அந்த பிராக்டிஸ் கொஞ்சம் கம்மியா தான் இருக்குது. அதுல நானே தோத்துதான் போறேன். நானும் பெருமையெல்லாம் ஒண்ணும் பேச முடியாது. கொஞ்ச நேரம் கேட்டுட்டு இருப்பேன், அப்புறம் எனக்கு கோவம் வந்துடும். கொஞ்ச நேரம் பார்த்துட்டே இருப்பேன், சும்மா சத்தம் போட்டுருக்காரு அப்படி சொல்ல ஆரம்பிச்சிடும். ஆனா அது கூட சாகணும். ஆமென். நான் சாக வேண்டும். கர்த்தர் எனக்கு இவன் என்ன பண்ண, ராஜ்ய நீ ராஜாவாயிரு, அல்லது ராஜ்யம் உனக்குள்ள இருக்கட்டும், உன்கிட்ட அதிகாரம் இருக்குது, பணம் இருக்குது, பொருள் இருக்குது, அருமையான செல்வம் இருக்குது, கோடி கோடியா இருக்குது, எல்லாம் இருக்குது. ஆனா நீ தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிறதான அருமையான அந்த பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு வந்து பாட்சி நடத்திட்டு இருக்கிறையே, இப்ப பாரு உனக்கு நியாய தீர்ப்பு உண்டாகும். உன் ராஜ்யம், முதலாவது நியாய தீர்ப்பு அருமையான பெல்ஷாசாருக்கு உண்டான நியாய தீர்ப்பு. உன் ராஜ்யம் உன்னை விட்டு பிரிக்கப்படும். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தைக்கு நேராய் உங்களை கொண்டு போகிறேன், வாசிக்கலாம். என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும். நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறை காணப்பட்டாய். உங்க ஜெபம் எப்படி இருக்குது? உங்க ஆராதனை எப்படி இருக்குது? உங்க கர்த்தரை நேசிக்கிற அந்த அன்பு எப்படி இருக்குது? ரட்சிக்கப்பட்ட நாட்களில் அவ்வளவு சந்தோஷம். அபிஷேகம் பெற்ற நாள்ல ஐயோ
இந்த நாளில குறைகளை நீங்கள் ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நீ எப்பவும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்து விண்ணப்பங்களை நீங்கள் ஆண்டவருக்கு முன்னே ஏறெடுப்பதற்கு முன்பதாக நீங்க கொஞ்ச நேரம் உங்களுக்காய் நீங்கள் ஆள வேண்டும். ஆமென். Hallelujah. பாஸ்டர் ஜீவானந்தம் உங்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியுமோ தெரியாது, ஒரு 50 வருஷத்துக்கு மேல சுவிசேஷராய் ஊழியர் செய்து மரித்து போனார். ரொம்ப தேவ மனுஷன் அவர் ஜெபம் பண்ற 40 நாள் உபவாசம் பண்ணி மதுரையில நான் இருக்கிற நேரத்திலும் ஜெபம் பண்ணுவார். நான் அந்த ஜன்னல் வழியா எட்டி பார்ப்பேன், தூங்குறாரா? என்னடா 40 நாள் ஜெபம் பண்றாரு, உண்மையா ஜெபம் பண்றாரான்னு சொல்லி அது பெரிய ஜன்னல், அதுக்கு மேல போட்டு என் கிட்ட ஒருத்தர் இருந்தா, அவனும் பாஸ்டரா இருக்கிறான். இப்போ நான் என்ன மேல ஏற வச்சு நீ முத பாரு. நான் அழுது ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறாரு. ராத்திரியில என்ன சொல்றாருன்னா, அவர் என்ன சத்தம் வருதுன்னா, ஆண்டவரே நான் அருகதில்லாத ஐயா, நான் யோக்கியம் இல்லாத ஐயா, நான் குறவுள்ள, நான் பிரசங்கத்துல ஏதாவது தப்பா பேசின என்ன மன்னிச்சிரையா, நான் நீர் கொடுத்தத பேசினப்பா, எனக்கு திருப்தியில இப்படியே திருப்பி சொல்லிட்டே இருக்கிறாரு. பல வேற செய்யறாரு. அப்ப நான் நினைச்சேன், ஒரு ஆண்டுடைய பிள்ளைகளுடைய இருதயம் எப்படி இருக்கணும். ஆமென். நீ அந்த மாதிரி இருக்கணும், குறைகளை சரி பண்ணும். ஆராதனைக்கு போனோம், இன்னைக்கு எப்படி போனோம்? டியூட்டிக்கு எப்படி போனீங்க? டியூட்டிக்கு எப்படி போனீங்க? பஞ்சு சிஸ்டம் இந்தியாவில் ஒர்க் ஆகல, இல்லன்னா பஞ்சு சிஸ்டம் இருக்கும். வெளிநாட்டுல எல்லாம் ஒர்க் ஆயிட்டு, நம்ம நாட்டுல பஞ்சு சிஸ்டம் ஒர்க்கே ஆகாது. அப்படியே இவங்க ஏதாவது பண்ணா முதல் போறவன் அந்த ஒயர் அத்தி விட்டுட்டு போயிடும். ஏன்னா அடுத்து பஞ்சு பண்ண முடியாது பாருங்க. அவன் நினைப்பான் இதை அறுந்து போச்சு, அவன் அடுத்த நாள் ஆன் பண்ணி அடுத்த நாள் அந்த சிஸ்டத்தை திருடிட்டு போயிடுவான், புதுசுதான் வைக்கணும். நம்ம நாட்டுல பஞ்சு சிஸ்டம் கிடையாது. ஆனா நீங்க பஞ்சு சிஸ்டமா மாறணும், கர்த்தரை ஆராதிக்கிறது. இந்த கொஞ்சம் சம்பளத்துக்கு எப்படி போறாயா, என்ன பெரிய சம்பளம் கொடுக்குறான், அதுக்கு இவ்வளவு ஓடுறோம், இவ்வளவு ஓடுறோம், இவ்வளவு செய்யறோம், இவ்வளவு. இந்த ஆண்டவர் என்னை ரட்சித்தவர், எனக்கு வருகிற நியாய தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டார். எனக்கு அந்த நியாய தீர்ப்பு எனக்கு மேல வந்திருக்கணும், என் குடும்பம் மேல வந்திருக்கணும், என் பிள்ளைங்க மேல வந்திருக்கணும், என் சந்ததி மேல வந்திருக்கணும். இந்த நியாய தீர்ப்பு நீதி உள்ள தேவன் அருமையான இந்த நியாய தீர்ப்பை மனுஷன் விழுந்து போன அந்த மனுஷனை உயிர்ப்பிக்கும்படியாய், விழுந்து போன மனுஷனை கட்டும்படியாய், விழுந்து போன மனுஷனை மறுபடியும் ஆசீர்வதிக்கும்படியாய், விழுந்து போன மனுஷனை மறுபடியும் உயிர்ப்பிக்கும்படியாய் அவர் சாபமானார். அவர் நியாய தீர்ப்பை ஏற்றுக்கொண்டார். ஆகவே வெளிப்படுத்தின புத்தகம் 2ஆம் அதிகாரம் 4-5 நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு குறை உண்டு. அடுத்து வாசிக்கலாம். நீ மனம் திரும்பாத பட்சத்தில் விளக்கு தண்டை, என்ன விளக்கு தண்டை நீக்க போறாரு? ரட்சிப்பு போயிரும், நீங்க உன்னுடைய உடன்படிக்கை உடைஞ்சிரும், அபிஷேகம் போயிரும், கிருபை போயிரும், பூமிக்குரிய ஆசீர்வாதமே போயிரும். ஆமென். இன்னைக்கு நீ நினைக்கிற பணம் உன்கிட்ட இருக்குன்னு நினைக்காத, இன்னைக்கு வீடு உனக்கே இருக்குன்னு நினைக்காத, இன்னைக்கு சொத்து உனக்கு இருக்குன்னு நினைக்காத. ஆமென். அது போயிரையா, மனம் திரும்பு, ஆண்டவரை நேசி, ஆண்டவரை நேசி, ஆண்டவரை நேசி. எவ்வளவு நேரம்? என் ஜீவனுள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்திலே தங்கி இருப்பதை நாடுவேன். ஒன்றை நான் கேட்டேன், அதையே நாடுவேன். உலகத்துக்காக வாழ்ந்த நாள். உலகத்துல எல்லா இடமும் ஜனங்க கூட்டம் கூடுறாங்க, சத்தியத்தை கேட்க ஜனங்க வரமாட்டேங்கிறாங்க. ஐயா ஐயா வரமாட்டேங்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நியாய தீர்ப்பு இந்த பட்டணத்துல இருக்கும், என் நியாய தீர்ப்பு கிறிஸ்தவ ஆலயங்களில இருக்கும், என் நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டில துவங்கும். இரண்டாவது அருமையான கர்த்தருடைய பிள்ளைய 3வது இடத்துக்கு உங்களை கொண்டு போய் முடிக்கிறேன். வாசிக்கலாம். பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும்
அர்த்தமாம் என்றான். இவன் ராஜ்யம் தான் நைட்டு செத்து போயிட்டானே, இவனை அடிச்சுதான் கொண்டு போட்டாங்களே. நீ யோசிச்சு பாருங்க, இப்ப நீங்க இருக்கிற வீடு நீங்க இல்லைன்னா யார் இருப்பாங்கன்னு பாத்து. ஒரு வீட்டுல இப்ப இருந்துட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டு கட்டி கட்டி வச்சிருக்கிறோம். இப்ப நம்ம இருக்கிறோம், நம்ம இல்லன்னா எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிப்பா. நம்மளை கொல்லணும்னு நினைச்ச மருமக உட்கார்ந்து இருப்பான். யோசிச்சு பாருங்க. இல்லன்னா அது வேற யாருக்கா இருக்கும். சில கேஸ்ல சிக்கிக்கிட்டு இடம் நிறைய பாண்டிச்சேரியில எல்லாம் நிறைய ப்ராப்பர்ட்டி கேஸ்ல இருக்குது. பாண்டி ஒண்ணுன்னு நான் பாப்பேன், ஏலத்துக்கு போயிடும். அந்த வீடை யாரும் பராமரிக்க மாட்டாங்க. உங்களை போல சுத்தமா வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? நாய் ஜிம்மி வா போய் படுத்துக்கணும், அது போய் படுத்துக்கணும். கிம்மி வானா கிம்மியும் போய் படுத்துக்கணும். அதுக்கெல்லாம் நம்ம படுத்த மெத்தையில இப்ப எல்லாம் நாய் படுத்து கிடக்கும், பூனை படுத்து கிடக்கும். அவங்க உன்னை படுக்க விடல. எப்படி சொல்லுங்க பாருங்க, அந்த அந்த கழுவி உன்னை படுக்க விடல, நான் உங்களை படுக்க விட போய் படுத்துங்க, அந்த மெத்தையிலே போய் படுத்துக்கிடும். யாரும் நம்மளை கவனிக்க மாட்டாங்க. எல்லாம் விட்டுட்டு தாயா போகணும். அது யாரு எடுப்பாங்க யாரு வைப்பாங்கன்னு தெரியாது. ராஜ்யபாரம் ஒன்ன விட்டு போயிடும். எவ்வளவு சுகமான வாழ்க்கை. உலகத்துல ரொம்ப சுகமா வாழ்ந்தவங்க ராஜாக்கள் தான். ஆமென். இப்போ சுகமா வாழ்றவங்க யார் தெரியுமா? அரசியல்வாதிங்க. ஆமா, அரசியல்வாதிங்க ரொம்ப சுகமா வாழ்றாங்க. அவங்க வீடு பங்களா கார் எல்லாம் வாழ்றாங்க. ஆனா சொல்ல முடியாது, திடீர்னு ஜெயிலுக்குள்ள போக முடியாது. எப்ப ஜெயிலுக்குள்ள போவாங்கன்னு தெரியாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர், நீ என்ன நினைச்சாலும் சரி, பணத்தை கட்டி 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 அந்த ஆளு ஒர்க்கர் ஒருத்தர் இருந்தா அவனுக்கு கிட்ட கொடுத்துட்டான். எப்பா ரெய்டு வந்திருக்கிறாங்க, நீ என்ன பண்ணுவையோ எது பண்ணவே தெரியாது. முன்னாடி வீட்டுக்குள்ள போக முடியாது, பெரிய சோறு. அவன் என்கிட்ட காமிச்சாங்க, போல பெரிய சோறுல ஏணி வச்சு அங்க குதிச்சிட்டேன். கை கால் உடஞ்சாச்சு. கை கால் உடஞ்சா கூட பரவாயில்ல, இவ்வளவு நாள் கஷ்டப்பட்ட, இனிமேலா நான் வாழ்த்துட்டு போறேன். வயலெல்லாம் வாங்கி அவன் ஏதோ சேலத்தில் இருக்கிறான். பணத்தை அவங்க கேட்கவே இல்லை. நிறைய பேர் பணத்தை என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? பாத்ரூம்ல தீ கொளுத்தி ஒழிச்சு விட்டுக்கிறாங்க. நான் சொல்றதுக்கெல்லாம் பாஸ்டுங்க. ஆமென். இந்த நாடுல நியாய தீர்ப்பு உண்டாகும். நியாய தீர்ப்பு உண்டாகையா. உன்னை ஆண்டவர் ரட்சித்திருக்கிறாரு, உன்னை அபிஷேகித்திருக்கிறாரு, கிருபை கொடுத்திருக்கிறாரு, உன் கூட பேசுறாரு. எத்தனை முறை விழுந்தாலும் மகனே பயப்படாது, நான் உன் கூட இருக்கிறேன், உன்னை தாங்குவேன், உன்னை ஏந்துவேன், உன்னை சுமப்பேன். இது யாரா சொல்லுவாங்களா? மனைவி சொல்லுமா? தாங்குவேன், ஏந்துவேன். விழுந்தாலும் பரவாயில்ல, தப்பு செய்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை ஏந்துவேன், தாங்குவேன், உன்னை தப்பி சொல்லுவா? ஒண்ணு படுவோம், ஒண்ணு படவா, அப்படிதான் சொல்லுவான். ஆண்டவர் எவ்வளவு அன்பான தெய்வம். அவன் சொல்லும்போது, தானியேல் சொல்லும்போது, அந்த இதை விளக்கி சொல்லும்போது அவன் ஒரு வார்த்தை சொல்றான், உனக்கு ராஜ்யத்தை கொடுத்து இவ்வளவு மகிமையை கொடுத்து இவ்வளவு மேன்மைப்படுத்தி உன்னை வச்சிருக்கிறாரு, நீ இப்படி செய்யலாமான்னு கேட்கிறான். அந்த வசனத்தை எடுக்க முடியுமா? அவன் கேட்கிறான் அந்த அதிகாரத்துல. தேவனுடைய பிள்ளையே, கர்த்தர் நமக்கு ஜீவன் கொடுத்திருக்கிறார். ராஜாவே, உன்னதமான தேவன், உன்னதமான தேவன் உம்முடைய பிதாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு ராஜ்யத்தையும் கனத்தையும் கொடுத்தார். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொண்டு போடுவார். அவனுக்கு எல்லாம் கொடுத்தாரியா. ஐயா, உனக்கு என்ன குறை வச்சுக்கிறாரியா? என்ன குறை வச்சுக்கிற? உன்னை ஆண்டவர் நேசிக்க முடியலன்னா, நீ எனக்கு ஆண்டவர் நேசிக்க முடியல பாஸ்டர், ஜெபம் பண்ண முடியல பாஸ்டர், துதிக்க முடியல பாஸ்டர், பாஸ்டர் எனக்கு ஒண்ணும் செய்ய முடியல, நன்றியுள்ள இருதய தரும். நீ வா, ஒண்ணு லண்டனுக்கெல்லாம் நீ போக வேண்டாம், ஜிப்மர் ஐசியூ மேலையும் கீழையும் போயிட்டு வந்துரு. அப்படியே நின்னு பாரு, படுற பாடு அங்க ஒருத்தர். மேல போ ஐசியூ, அங்க படுற பாடு போய் பாரு, ஒவ்வொருத்தரும் படுற பாட பாரு. ஐயா, ரோட்ல ஜனங்க படுத்திருக்கிறாங்க ஐயா, ஆகாரத்துக்காக படுத்திருக்கிறாங்க ஐயா. கர்த்தர் உனக்கு நல்ல வீட்டை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலை கொடுத்திருக்கிறார், நல்ல பணம் கொடுத்திருக்கிறார், நல்ல பலம் கொடுத்திருக்கிறார். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். தேவனுடைய பாத்திரத்தை, தேவனுடைய வீட்டை, தேவனுடைய பாத்திரத்தை எடுத்து நீ இப்படி செய்ததுனால மனுஷ கையெழுத்தை போன்ற ஒரு கையெழுத்தை அவன் அருமையான புசித்துக் கொண்டிருக்கும் போது பார்க்கிறான்.
நான் அப்படி செய்தி முடித்து உங்ககிட்ட வர்றேன். அவன்கிட்ட இருந்து நீங்க கற்றுக்கொள்கிற ஒரு செய்தி என்னவென்றால், நமக்கும் இந்த கை உறுப்பு கர்த்தர் எழுதியிருக்க வேண்டும். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்கள், நீங்க ஒன்னொன்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படியே எவ்வளவு தப்பு செய்திருக்கிறோம். ஆண்டவரை மறந்த நாட்கள், ஆண்டவரை குற்றப்படுத்தின நாட்கள், ஆண்டவரை விட்டு தூரம் போன நாட்கள் எவ்வளவு இருக்கும். உங்களுக்கு என்ன தெரியுமா எழுதியிருக்கணும்? மெனே மெனே கை உறுப்பு தோண்டி நேற்று நைட்ல எழுந்திருக்கணும். மெனே மெனே நீங்க நான் விளக்கி சொல்லும் போது நீங்க செத்துருக்கணும். இயேசு பாவத்தை ஏற்றுக்கொண்டு அவர் சாபத்தின் தண்டனையை அவர் மேலே நியாய தீர்ப்பு வந்தது. மனுஷன் அனுபவிக்க வேண்டிய நியாய தீர்ப்பை, மனுஷன் அனுபவிக்க வேண்டிய தண்டனையை, மனுஷன் அனுபவிக்க வேண்டிய துக்கத்தை, மனுஷன் அனுபவிக்க வேண்டிய சாபத்தை, மனுஷன் அனுபவிக்க வேண்டிய மரணத்தை, மனுஷன் அனுபவிக்க வேண்டிய அருமையான வியாதியை, மனுஷன் அனுபவிக்க வேண்டிய சாபம், யார் சாபத்தின் அந்த நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. 53ஆம் அதிகாரம் ஏசாயா சொல்லுகிறார், அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, அவரை பார்க்கத்தக்க ரூபம் இல்லாதிருந்தது. வாசிக்கலாம். இளங்களை போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிர்க்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும்போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும், துக்கம் நிறைந்தவரும், பாட அனுபவித்தவரும், அவரை விட்டு நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற் போனோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். அப்படியே முழங்கால் விடலாம், அப்படியே ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். என்னை ரொம்ப வேதனைப்படுத்தின ஒரு வார்த்தை. என நான் அனுபவிக்க வேண்டிய நியாய தீர்ப்பு, என் குடும்பம் அனுபவிக்க வேண்டிய நியாய தீர்ப்பு, என் பிள்ளைகள் அனுபவிக்க வேண்டிய நியாய தீர்ப்பு இயேசு கிறிஸ்துவின் மேல் வந்தது. அவரை விசுவாசிக்கிறவன் நியாய தீர்ப்பிலிருந்து விடுதலையாக்கப்படுகிறான், நியாய தீர்ப்புக்கு தப்புவிக்கப்படுகிறான், நியாய தீர்ப்புக்கு காக்கப்படுகிறான். ஏலியை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்காத நியாய தீர்ப்பு உன் குடும்பத்திலே வரும். கர்த்தருடைய ஆலயத்துக்கு விரோதமாய் அவருடைய பிள்ளைகள் எழுந்தினதுனாலே நீங்காத நியாய தீர்ப்பை அவர்கள் சந்தித்தார்கள். குராபா கதரா சந்தர் ஆண்டுடைய பந்தி, அது நியாய தீர்க்கப்பட்ட சரீரம், நியாயம் தீர்க்கப்பட்ட ரத்தம். நீ கர்த்தருடைய பந்தியிலே பங்கெடுக்கும் போது, ஆண்டவரே என் அக்கிரமங்களுக்காக, என் பாவங்களுக்காக, எனக்காக நீ நியாயம் தீர்க்கப்பட்டீரே, அதை நான் நினைக்கிறேன். யாரும் இந்த இடத்துக்கு வரமாட்டார்கள். இதை நீ விசுவாசிக்கிறாயா மகளே? இதை நம்புகிறாயா? இப்பொழுது உன் குடும்பத்துக்கு வர வேண்டிய நியாய தீர்ப்பு விலகி போகும். சத்துருவினால் வருகிற ஆபத்துகளுக்கு நீ விலகி பாதுகாக்கப்படுவாய். மரண பயம் உன்னை விட்டு இப்பொழுது நீங்கும் இயேசுவின் நாமத்தில். நான் பாவம் செய்து விடுகிறேன், செய்ய வேண்டாம் என்று நினைக்கிறேன், ஏதோ என்னை அது ஆளுகை செய்கிறதை உணர்கிறேன். நான் விரும்பினதை செய்யவில்லை, விரும்பாததை செய்கிறேன். கர்த்தருடைய ஆவியானவர் உன்னை இந்த காலவெளியில் விடுதலையாக்குகிறதை பார்க்கிறேன். ஆவியின் பிரமாணம் உன்னை விடுதலையாக்கிற்று. பவுல் சொல்லுகிறான், நிர்பந்தமான மனுஷன் யார் என்னை விடுதலையாக்க முடியும்? ஆனா அடுத்து சொல்றான், ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிற்று. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை இந்த காலவெளியில் உன்னை விடுதலையாக்குகிறது. அவருடைய வல்லமை உன்னை தொடுகிறது. பிசாசின் கட்டிலே வந்திருக்கிற மகளே, இயேசு உன்னை விடுதலையாக்குகிறார். இயேசு உன்னை விடுதலையாக்குகிறார். ரபா கதா ரக சந்த ரக ரகபானா
ராதா ராகா தா ராகா பாபா 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 ஓ ராகா சாந்த ராகா பான வாலிபனே இயேசுவை விடுதலையாக்குகிறார். அல்லேலூயா. இச்சை நிறைந்த கண்கள், இச்சை நிறைந்த இருதயங்கள் இயேசுவை விடுதலையாக்குகிறார். இயேசுவை விடுதலையாக்குகிறார். ஆமென். இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உன்னை தொடுகிறது. இயேசு கிறிஸ்துவின் வல்லமை உன்னை தொடுகிறது. கர்த்தர் உன்னை விடுதலையாக்குகிறார். பாவம் மரணத்தை கொண்டு வரும், பாவம் வியாதியை கொண்டு வரும், பாவம் உன்னை சிறுமைப்படுத்தும், பாவம் உன்னை கொன்றுவிடும். அன்றைக்கே அவனை கொன்று விட்டார்கள். அல்லேலூயா. இந்த புதிய மாதத்துக்காய் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஆவியானவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தேவன் உங்களை கனப்படுத்துகிற தேவனாயிருக்கிறார். உங்கள் குடும்பங்களை, உங்களுடைய பிள்ளைகளை, உங்கள் சந்ததியை அல்லேலூயா கனப்படுத்துகிறவர், கனப்படுத்துகிறவர். நல்ல கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தலாம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்தாவியானுடைய அந்நிய ஐக்கியமும் இந்த காலவேளை ஆராதனையில் வந்த ஒவ்வொருவரோடும் விசேஷ விதமாயிருப்பதாக. ஆமென்.